நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் சூடு பிடித்திருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள். சிறை கைதிகளை பாதுகாக்கும் அமைப்பு என்ற அமைப்பு இன்றைய தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதன் பிற்பாடு எழுந்திருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள். நீதி அமைச்சர் இப்பொழுது பதவி விலகப் போகிறாரா? அவர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை. இதன் பின்னணியில் திட்டமிட்ட வகையிலே அரசாங்கம் இந்த கைதிகளை கொலை செய்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது அரசியல் மட்டங்களிலே பேசப்பட்டு வருகிறது. கைது செய்யப்பட்டிருக்கின்ற கைதிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கருத்தும் இப்பொழுது இருக்கிறது. அவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தாது விட்டிருந்தால் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கைதிகள் சந்தித்திருப்பார்கள் என்பது போன்று தெரிவிக்கப்படுவது உண்மையா? தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளிலே கொல்லப்பட்ட போது குரல் எழுப்பாதவர்கள் இப்பொழுது மட்டும் ஏன் குரல் எழுப்புகிறார்கள் என்கின்ற ஒரு வினாவும் தமிழர் தரப்புகளிடமிருந்து கேட்கப்பட்டு வருகின்றன. இவற்றின் பின்னணி என்ன என்பது தொடர்பாக ஆராய்வதுதான் இன்றைய காணொலியாக இருக்கப் போகிறது. வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். யாராவது முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க, அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்களா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள். சரி, இப்பொழுது முழுமையான விடயத்துக்குள் வரலாம். என்னவென்று சொன்னால், கடந்த 2 நாட்களும் 5ஆம் திகதி 6ஆம் திகதி பெரும் கலவரத்தை ஏற்படுத்தி இருந்த இந்த சிறைக்குள்ளே ஏற்பட்ட இந்த பிரச்சனையின் பின்னணி தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது அரசியல் மட்டத்திலே எழுப்பப்பட்டு வருகின்றன. இந்த சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தவர்கள் அல்லது இந்த சிறையிலே கலவரத்தை மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகின்ற சுரேஷ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் பத்திரமாக இருந்திருக்கிறார். அவருக்கு எந்த விதமான காயங்களும் ஏற்படவில்லை. அவரால் தான் இந்த கலவரம் உண்டு பண்ணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கின்ற அதே வேளையில் இலங்கையில் இருக்கின்ற நிலவரம் உங்கள் பலருக்கு தெரியும். இலங்கையிலே மரண தண்டனை என்பது இல்லை. எனவே மரண தண்டனை கைதிகளையும் இப்பொழுது இருக்கின்ற கைதிகளையும் வைத்து பாதுகாப்பது என்பது அரசாங்கத்துக்கு பெரும் தலையீடியாக மாறியிருக்கிறது. எனவே இந்த கைதிகளை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு பராமரிப்பு செலவு, உணவு செலவு என்று நிறைய செலவினங்களை அரசாங்கம் சந்திக்க வேண்டி வந்திருக்கிறது. எனவே இவ்வாறு இருக்கின்ற திருந்தவே மாட்டார்கள் என்று சொல்கின்ற ஒரு சில பாதாள உலக குழுவினரை தீர்த்து கட்டுவதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட ஒரு முயற்சி இது என்பது போன்று பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்கள் கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றன. உண்மையிலே அதுதான் இடம்பெற்றதா என்பது எங்களுக்கு தெரியாது. இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன. ஆனால் இவற்றுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒருவராக நீதியமைச்சர் இப்பொழுது மாறியிருக்கிறார். நீதியமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று பல்வேறுபட்ட தரப்புகளாலும் அழுத்தங்கள் பல பிரயோகிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அரசாங்கத்துக்கும் இது ஒரு அழுத்தமாக மாறியிருக்கிறது. அரசாங்கத்தின் மீது பழி போடுவதற்காக எதிர்க்கட்சியில் இருப்பவர்களும் முன்னை நாள் அரசாங்கத்தில் இருந்தவர்களாலும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதல் சம்பவமாக இது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சிறைச்சாலையிலே அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட முன்னாள் நீதியமைச்சர்களை கொண்ட குழு மற்றும் சுயாதீனமாக 2 குழுக்கள், அதாவது இலங்கையினுடைய CID பிரிவும் மற்றொரு பிரிவும் இப்பொழுது விசாரணைகளை தனித்தனியே ஆரம்பித்திருக்கின்றன. அவர்கள் தங்களது விசாரணைகளை மிக மிக நேர்த்தியாக செய்து வருகிறார்கள் என்றும் அவர்களது அறிக்கை வந்த பிற்பாடுதான் உண்மை நிலவரம் தெரியப்படும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் வைத்தியசாலையில் இருக்கின்ற கைதிகளை நீதியமைச்சர் சென்று பார்வையிட்டிருக்கிறார். வைத்தியசாலையிலே பலர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட கைதிகள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணைக்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் அவர்களிடம் சென்றும் விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திட்டமிட்ட வகையிலே கைதிகள் மீதான இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது என்றும் அவர்களது பிரதான நோக்கமாக இருந்திருப்பது வாயில் கதவை உடைத்து கொண்டு வெளியேறுவது என்பதாகவும் இருந்திருக்கிறது. எனவே வெளியேறி இருந்தால் நிலைமை மோசமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாசலிலே இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி அவர் அணிந்திருந்த ஆடைகள் தொடர்பாகவும் அவர் அணிந்திருந்த தொப்பி தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. யார் இவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது என்றும் கதவை நோக்கி அவர் சுட்ட வண்ணம் இருக்கிறார். இந்த காணொளிகள் எதிர்க்கட்சியினரால் பரப்பப்பட்டு ஏன் இவர் சுடுகிறார், எதற்காக இவர் சுடுகிறார் என்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த வழியில் அவற்றுக்கும் இன்றைய தினம் ஒரு பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் அப்படி சுட்டிருக்காவிட்டால், அந்த துப்பாக்கிச் சூட்டை அவர் மேற்கொண்டிருக்காவிட்டால் கைதிகள் கதவை உடைத்து கொண்டு வெளியேறியிருப்பார்கள். வெளியே இருக்கின்ற விசேட அதிரடிப்படையினர் அவர்களை நோக்கி துப்பாக்கி சூட்டை நடத்தியிருப்பார்கள். இப்பொழுது 20ஆக இருக்கின்ற கைதிகளின் பட்டியல் நீண்டிருக்கும் என்பது போன்றும் இப்பொழுது ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே கைதிகளை பாதுகாப்பதற்காக அவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட சமூக வலைத்தளங்களில் பரவுகின்ற கதை வேறு விடயமாக இருக்கிறது. போட்டு தள்ள வேண்டிய பல்வேறுபட்ட கைதிகள் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்கள்தான்
கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரிகள் உள்சென்ற அதிகாரிகள் எதற்காக ஆயுதம் இல்லாது உள்ளே சென்றார்கள் என்கின்ற ஒரு கருத்தும் இப்பொழுது புலப்பட்டிருக்கிறது. அதாவது பாதாள உலக குழுவிற்கு உள்ளே உதவி செய்வதற்கு பல அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள். அந்த அதிகாரிகள் திட்டமிட்ட வகையிலே ஆயுதம் இல்லாது அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்றும் ஒரு கதை உலாவிக் கொண்டிருக்கிறது. உண்மை நிலைமை இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் அந்த அதிகாரிகள் வேண்டுமென்றே ஆயுதம் இல்லாது அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை அதிகாரி மீது, அதாவது இந்த சிறைச்சாலைக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஆணையாளர் மீது கடும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. முன்னர் ஒரு பிரச்சனை இடம்பெற்றிருக்கிறது. முதல் நாள் தான் கலவரம் அடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கைதிகள் சிறைக்குள் வைத்து பூட்டப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைதிகள் அங்கங்கே பரவி இருந்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் தங்களை மீண்டும் ஒருங்கமைத்து தாக்குதல் திட்டங்களை வகுத்து இவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பார்க்கின்ற வகையில் இந்த சிறைச்சாலைக்கு பொறுப்பாக இருந்த ஆணையாளருக்கு இவையெல்லாம் தெரிந்திருக்கிறது. இந்த தாக்குதலை அவர்கள் திரும்பவும் மேற்கொள்வார்கள் என்று தெரிந்திருக்கிறது. எனவேதான் இந்த சிறை அதிகாரிகளை இவர்கள் உள்ளே அனுப்புகின்ற போது ஏன் ஆயுதம் வழங்காது உள்ளே அனுப்பினார்கள், அவர்களது பாதுகாப்பு குறித்து ஏன் ஆணையாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது போன்றும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. எனவே விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. விசாரணைகள் முடிவில் தான் வெற்றி தொடர்பாக பார்த்துக் கொள்ளலாம். இதே வேளையில் தமிழர்கள் தரப்பில் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருப்பது, தமிழர்கள் தாக்கப்படவில்லையா, தமிழர்கள் சிறைக்குள் வைத்து கொலை செய்யப்படவில்லையா, தமிழர்கள் மீது வன்முறைகள் பாவிக்கப்படவில்லையா, அப்பொழுதெல்லாம் இவ்வாறு போராட்டம் நடத்தாதவர்கள், அப்பொழுதெல்லாம் தமிழர்களுக்காக குரல் கொடுக்காதவர்கள் எத்தனையோ சிறைச்சாலைகள் வைத்து தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சந்தேகத்தின் பேரிலே கைது செய்யப்பட்டவர்களும் விடுதலை புலிகளுக்கு உதவினார்கள் என்று சொல்லப்பட்டு கைது செய்யப்பட்ட நபர்களும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். சந்தேகத்தின் பேரிலே, சாதாரண சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பலரும் சிறைகளிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவ்வாறு அடைக்கப்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்ட வேளையில் தமிழ் மக்களால் எந்தவித போராட்டத்தையும் முன்னெடுக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. ஏனென்று சொன்னால் அவ்வாறு தமிழ் மக்கள் போராட்டத்தை மேற்கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் சிறையிலே அடைக்கப்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருந்திருக்கிறது. ஜூலை கலவரத்தை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். வெலிக்கடை சிறைச்சாலையிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிங்கள கைதிகள் தமிழ் கைதிகள் மீது மேற்கொண்ட ஒரு அடாவடித்தனம். இந்த அடாவடித்தனத்தின் போது டெலோ அமைப்பினுடைய குட்டிமணி தங்கத்துறை உட்பட பலர் அங்கே கொல்லப்பட்டிருந்தார்கள். 2 நாட்கள் அந்த கலவரம் அங்கேயும் இடம்பெற்றிருந்தது என்பதை நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். ஜூலை மாதம் 25ஆம் தேதி குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் உட்பட 35 நபர்கள் சிங்கள இனவரி காடையர்களால் சிறைக்குள்ளே வைத்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி 2வது நாள் தாக்குதலின் போது 18 கைதிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள். மொத்தமாக 53 கைதிகள் அந்த வேளையிலே கொல்லப்பட்டிருந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவை தொடர்பாக எந்தவிதமான நீதி கிடைத்ததா என்றால் இதுவரைக்கும் நீதி கிடைக்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்ற மற்றொரு சிறை பிரச்சினை. இந்த வெலிக்கடை சிறைச்சாலை தாக்குதலை தொடர்ந்து மட்டக்களப்பு பகுதியிலே அமைந்திருந்த சிறைச்சாலை மீதும் அங்கே தாக்குதலை நடத்துவதற்கு கைதிகள் முனைப்பு காட்டிய வேளையில் அங்கிருந்த பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் அரசியல் கைதிகள் தாங்களாகவே முன்வந்து சிறையை உடைத்து கொண்டு அங்கிருந்து தப்பியிருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. 1997ஆம் ஆண்டு கருத்துறை சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த, அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் மீது சிங்கள கைதிகள் தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். அதிலே 3 தமிழர்கள் மிலச்சித்தனமான முறையிலே, மிகவும் கோரமான முறையிலே அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். பலர் படுகாயமடைந்திருந்தார்கள் என்பதையும் நாங்கள் மறந்துவிடவில்லை. அதனைத் தொடர்ந்து 2000 ஆண்டு அக்டோபர் மாதம் பிந்துலுவல முகாம் மீது வெளியால் இருந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆயுதங்கள் ஏந்திய நபர்கள் வாள்கள் மற்றும் பொல்லுகள் கொண்டு வந்து இந்த தமிழ் அரசியல் கைதிகள் மீது தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் இயக்கங்களில் இருந்த பல நபர்கள் அந்த சிறைச்சாலைக்குள் வைத்து அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த சிறைச்சாலை நிர்வாகத்துக்கும் கைதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு பிணக்கு காரணமாக வெளியே இருந்து திட்டமிட்ட வகையிலே அழைத்து வரப்பட்ட பல்வேறுபட்ட சிங்கள மக்கள் அந்த சிறைச்சாலையிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் இளைஞர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டதால் இந்த தாக்குதலில் 23 கைதிகள் மிலச்சித்தனமான முறையிலே அடித்தே கொல்லப்பட்டிருந்தார்கள் என்கின்ற சம்பவம் சிறைச்சாலையிலே இடம்பெற்றிருக்கிறது. 2012 ஜூன் மாதம் வவுனியாவிலே தங்க வைக்கப்பட்ட ஒரு சில அரசியல் கைதிகள் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு மாற்றப்படுவதை எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் அரசியல் கைதிகள் மேற்கொண்ட போராட்டம் STF மற்றும்
போலீசாரின் துணை கொண்டு அடக்கப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலின் போது பலர் படுகாயமடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 அரசியல் கைதிகள் படுகாயமடைந்த நிலையிலே அவர்கள் அனுராதபுரத்துக்கு மாற்றப்பட்ட வேளையில் அங்கே சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் பின்னர் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுக்கு எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் வழங்கப்படவில்லை என்றும் சிறை அதிகாரிகளால் அவர்கள் பல்வேறுபட்ட வன்கொடுமைகளுக்கு ஆளாகி இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அவர்களுக்கு சரியான போசாக்கான உணவுகள் வழங்கப்படவில்லை என்றும் தங்குமிட வசதிகள் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது நாங்கள் எல்லோரும் மறந்திருக்க மாட்டோம். எனவே இவ்வாறு தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பாக மனித உரிமை அமைப்புகளிலோ அல்லது மனித உரிமை ஆர்வலர்களிடமோ எந்த விதமான முறையீடுகளும் மேற்கொள்ளப்படாத நிலையில் இந்த 2 நாட்களும் இடம்பெற்ற இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்டிருப்பது முற்றுமுழுதாக பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று வருகின்ற வேளையில் அவர்களுக்காக மனித உரிமை ஆணைக்குழுவிலே முறைப்பாடுகள் பதியப்படுவதும் அவர்கள் போராட்டம் நடத்துவதும் இப்பொழுது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளின் போது வாய் துறக்காத சிங்கள மக்கள் இப்பொழுது தங்களுக்கு ஒரு கொடுமை இழைக்கப்படுகின்ற வழியில் அவர்களாக முன்வந்து இப்பொழுது போராட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று பல்வேறுபட்ட அரசியல் அவதானிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வெளியிடப்பட்டு வருகின்ற காணொளிகளை பார்க்கின்ற வேளையில் பல்வேறுபட்ட மனதை உருக்குகின்ற காட்சிகள் பதிவாகி இருக்கின்றன. வெளியே நின்று கைதிகளின் தாய், உறவினர்கள், சகோதரர்கள் கதறி அழுகின்ற காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. இவ்வாறு தான் எங்களது தமிழ் பிரதேசங்களிலும் பலர் கைது செய்யப்பட்டு எங்கே கொண்டு செல்லப்படுகிறார்கள், எந்த சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள் என்பது தெரியாது. அங்கிருக்கின்ற பெற்றோர், உறவினர்கள் கதறி அழுகிற காட்சி இவற்றை பார்க்கின்ற வேளையில் எங்களுக்கு இடம்பெற்ற அந்த கொடுமை இப்பொழுது சிங்களவர்களுக்கு இடம்பெறுகின்றது என்று நாங்கள் சந்தோஷப்படவில்லை. நாங்கள் அனுபவித்த வலியும் வேதனைகளும் இப்பொழுது இன்னொரு இனம் சந்திக்கிறது என்று நாங்கள் பார்க்க தோன்றுகின்றது. அந்த வலியை அனுபவித்தவர்கள் நாங்கள், அதற்காக நாங்கள் சந்தோஷப்படவில்லை. அந்த வலியின் வேதனைகளும் நாங்கள் புரிந்தவர்கள். எனவே இப்பொழுது அவர்களது வலியும் வேதனையும் மிக கொடுமையானதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 650 கைதிகள் மட்டும் தடுத்து வைக்கப்படக்கூடிய ஒரு சிறைச்சாலைக்குள் அன்றைய தினம் கலவரம் இடம்பெற்ற அந்த சமயத்தில் 2400 கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவை தொடர்பாக அரசாங்கம் சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. முன்னர் பல்வேறுபட்ட சிறையிலே கொடுமைகள் இடம்பெறுகின்ற வேளையில், பல்வேறுபட்ட கலவரங்கள் இடம்பெறுகின்ற வேளையில் அப்போதெல்லாம் குரல் கொடுக்கின்ற இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்ற அன்றகுமார் திசாநாயக்கா இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்பது போன்று இப்பொழுது சமூக ஊடகங்களும் அரசியல் தலைவர்களும் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தின்படி இது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதியாக இருக்கிறது. இதன் பின்னணியில் பலர் இருக்கிறார்கள். விசாரித்து இவற்றை கண்டுபிடிக்கப்பட வேண்டிய தேவை இப்பொழுது அரசாங்கத்துக்கு எழுந்திருக்கிறது. இந்த அரசாங்கத்தை நம்பி மக்கள் ஒரு வாக்கு ஒன்றை அளித்து இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்து நல்லதொரு இடத்திலே அமர்த்தி இருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற நிலைமையில் இந்த அரசாங்கம் செய்து வருகின்ற இந்த செயற்பாடு உண்மையிலேயே முகம் ஜொலிக்க வைப்பதாக அமைந்திருக்கிறது. அரசாங்கம் தீர விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இந்த சிறைச்சாலையிலிருந்து 60 கைதிகள் மிக மிக பாதுகாப்பாக இப்பொழுது யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் தெரியப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகிற சுரேஷ் பத்திரமாக மீட்கப்பட்டு வெலிக்கடை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீதியமைச்சர் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. நீதியமைச்சர் சிறைச்சாலைகளுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார்களா? கைதிகளின் நலன் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்களா? கைதிகளுக்கு சரியான இடவசதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றனவா? கைது செய்யப்படுகின்ற கைதிகளை ஏன் இவ்வாறு ஒன்றாக அடைத்து வைத்தார்கள்? முன்னாள் ஜனாதிபதிகள் பாவித்த, முன்னாள் அரசியல்வாதிகள் பாவித்த பல்வேறுபட்ட வீடுகள் கையகப்படுத்தப்பட்டு அரசாங்கத்திடம் இருக்கின்றன. அவை பாவிக்கப்படாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன் அந்த வீடுகளை இவர்கள் சிறைச்சாலைகளாக மாற்ற முடியாது என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அது தவிர அண்மை காலமாக இந்த போதைப்பொருள் பாதாள உலகத்தோடு சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட கைதிகள் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டிருப்பதன் காரணத்தினாலும் சிறையிலே இவ்வாறான ஒரு பிரச்சனை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில் மிஞ்சிய வழக்குகள் இந்த அரசாங்கத்தால் விசாரிக்கப்படுகின்றன. எனவே கைதிகளை கைது செய்து தடுத்து வைக்கப்படுகின்ற இந்த இடம் போதுமானதாக இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. அதே வேளையில் ஒரு சில அரசியல் அவதானிகளின் கருத்தின்படி மரண தண்டனை மீண்டும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே அந்த மரண தண்டனை வழங்குகின்ற செயற்பாடு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்படும், ஆனால் அவருக்கு அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு அவர் தனது ஆயுள் வரைக்கும் சிறையிலே இருந்து மரணிக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது சட்டமாக இருக்கிறது. எனவே மரண தண்டனை கைதிகளுக்கு மிக விரைவாக மரண தண்டனை
வழங்கப்பட வேண்டும் என்றும் ஒரு சில கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. எனவே இவைகள் தொடர்பாக தகுந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இவற்றின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள், ஏன் இந்த சம்பவம் இடம்பெற்றது என்பது தொடர்பான முழுமையான விசாரணை இடம்பெற வேண்டும் என்பதாகவே இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. கைதிகளின் நலன், அது கைதிகளாக இருக்கலாம், அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள், குற்றத்துக்கான தண்டனை காலமாக அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களும் மனிதர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில எங்கள் தமிழ் சமூக வலைத்தளத்திலே வந்திருக்கின்ற ஒரு சில கருத்துக்களையும் என்னால் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. தமிழர்கள் அனுபவித்த வலியும் வேதனையும் இப்பொழுது சிங்களவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அந்த வலியும் வேதனையும் அனுபவித்தவர்கள் நாங்கள். அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். ஆனால் அடுத்தவரின் துன்பத்தில் குளிர் காய்பவர்களாக தமிழர்கள் நாங்கள் இருக்கக்கூடாது. உயிர் எப்படி பார்த்தாலும் அது ஒரு உயிராகத்தான் இருக்கிறது. எனவே என்ன சம்பவம் இடம்பெற்றாலும் அவற்றுக்கு எதிர்கருத்து தெரிவிப்பதை விட்டு இது ஏன் எதற்காக இடம்பெற்றது என்பதை தீர விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.